சட்டத்திற்கு விரோதமாக பணப்பரிவர்த்தனை செய்த செந்தில் பாலாஜி அவர்கள் தற்பொழுது சிறையில் இருக்கிறார். குறிப்பாக அவரது எம்எல்ஏ பதவி பறிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக செய்திகளும் தற்பொழுது வெளியாகியிருக்கிறது. ஒட்டுமொத்த திமுகவின் கோட்டையாக செந்தில் பாலாஜி அவர்கள் தனது கரூர் கோட்டையை உருவாக்கினார். ஆனால் தற்பொழுது அவரது நிலைமை சிறையிலிருந்து விடுதலையாவதற்கும் சரி, ஜாமீன் பெறுவதற்கும் சரி மிக மோசமான நிலைமையில் அவர் தற்பொழுது சிறையிலும் இருக்கிறார். இந்த சூழ்நிலையில்தான் தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் ஒட்டுமொத்தமாக தனது அமைச்சர் பதவியை கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக ராஜினாமா செய்தார். அப்போதாவது தனது அமைச்சர் பதவி ராஜினாமா செய்யப்பட்டால் ஜாமீன் வழங்கப்படும் என்று வழக்கறிஞர் கூறிய ஆலோசனைப்படி இந்த முடிவை எடுத்தார். ஆனால் தற்பொழுது அமைச்சர் பதவி ராஜினாமா செய்யப்பட்ட போது கூட தனது ராஜினாமாவை பற்றி அமலாக்கத்துறை அதிகாரிகள் மீண்டும் எம்எல்ஏ பதவியை பயன்படுத்தி கொண்டு அனைத்து ஆதாரங்களையும் வெளியே சென்றால் அளித்து விடுவார் என்று உயர் நீதிமன்றத்தில் நீதிபதி அள்ளி அவர்கள் முன்பாக கூறியுள்ளார். இந்த சூழ்நிலையில்தான் தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்கள் எம்எல்ஏ பதவியை இழக்க நேரிடும் என்ற தகவல் தற்பொழுது கிடைக்கப்பட்டிருக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு சோதனையாகத்தான் செந்தில் பாலாஜி அவர்களுக்கு அமைக்கப்பட்டிருக்கிறது. மேலும் கரூர் கோட்டையின் சிங்கமாக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தால் மீண்டும் அவர் எம்எல்ஏவாக வருவதற்கு வாய்ப்பே கிடையாது. மக்கள் செந்தில் பாலாஜியை மீண்டும் சட்டமன்றத்திற்கு அனுப்ப மாட்டார்கள். அது மட்டுமல்ல, எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தாலும் அவரது தம்பி அசோக்குமார் அவர்கள் கைதாகும் வரை செந்தில் பாலாஜி அவர்கள் புழல் சிறையில் தான் இருப்பார் என்ற தகவலும் தற்பொழுது வெளியாகி இருக்கிறது. இதனால் என்ன செய்வதென்று தெரியாமல் செந்தில் பாலாஜி அவர்கள் அதிர்ச்சியடைந்திருப்பதாகவும், கரூர் கோட்டையின் சிங்கமாக இருந்த செந்தில் பாலாஜி அவர்கள் 2 முக்கியமான இலாக்காவை தன் வசம் வைத்திருந்தார். மதுவிலக்காக இருக்கட்டும், மின்சாரத்துறையாக இருக்கட்டும், இந்த 2 அமைச்சர் பதவியில் பணம் அதிக அளவில் வரக்கூடிய முக்கியமான பதவி. அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தவுடன் ஸ்டாலின் அவர்களிடம் நெருக்கமானதன் காரணமாகத்தான் இந்த 2 அமைச்சர் பதவியும் அவருக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் தற்பொழுது செந்தில் பாலாஜி அவர்களது நிலைமை மிக மோசமான நிலைமையாக மாறிவிட்டதாகத்தான் செய்திகளையும் நம்மால் பார்க்க முடிகிறது. கரூர் கோட்டையின் சிங்கம் தற்பொழுது புழல் சிறையில் எம்எல்ஏ பதவியை ராஜினாமா செய்தால்தான் ஜாமீன் என்ற நிலைமையும் உருவாகி இருப்பதை பற்றி உங்களது கருத்துக்களை மறக்காம கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். நன்றி, வணக்கம்.